கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி. கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நல்ல மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ மரணயிருளின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலே நாம் நடந்தோம். ஆனால் எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாதபடி சத்துருக்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகித்து அப்படியே கோலினாலும் தடியினாலும் தேற்றி நன்மையும் கிருபையும் தொடரும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்த தெய்வத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தம் மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. இந்த 5 மாதங்கள் எத்தனையோ தடைகளை உங்கள் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கலாம். ஜெபத்திற்கு பதில் வராத ஒரு தடை காணப்படலாம். ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார், கடந்து போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் ராஜா அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், கடந்து போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவதினால், அவர் போவதினால் எல்லா தடைகளும் உடை தெரியப்படுகிறது. ஒரு உலக பிரகாரமான எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் ஒரு வீதியிலே வருகிறார் என்றால், ஒரு ஊருக்கு வருகிறார் என்றால் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார்கள். வேற எந்த காரும் வரக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த வழிபோக்கர்கள் நடக்கக்கூடாது. ஃப்ரீயாக அந்த கார் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாம் போய் சேர வேண்டிய லக்கை சேர நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிற தேவன் கடந்து போகிறார். ஆமீன். இன்றைக்கு 2 விதமான தடைகள் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான தடை. இன்னும் திருமண காரியம் கைகூடி வரவில்லை, மலட்டு கர்ப்பம் திறக்கப்படவில்லை, பிரிந்திருக்கிற குடும்பம் இணைக்கப்படவில்லை, இன்னும் வியாதியிலே ஒரு விடுதலை இல்லாமல், கடன் பிரச்சனையிலே விடுதலை இல்லாமல், வீடு கட்டி பிரதிஷ்டை செய்ய முடியாமல், அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய வேலை தடையா இருக்கிறது, வரவேண்டிய பணம் தடையா இருக்கிறது. ஏதோ ஒரு உலக பிரகாரமான தடை உன் வாழ்க்கையிலே காணப்படலாம். அதே மாதிரி உன்னதத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல தடை. செபிக்க முடியாத ஒரு தடை, ஆராதிக்க முடியாத ஒரு தடை, உபவாசிக்க முடியாத ஒரு தடை, சபைக்கு வர முடியாத ஒரு தடை, பந்தியிலே அமர முடியாத ஒரு தடை, தசம்பாக காணிக்கைகளை கொடுக்க முடியாத ஒரு தடை. இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட தடை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார், நடந்து போவார். உன் முன்னிலையிலே ராஜா கடந்து வருவார். ஆனால் இந்த தடைகளுக்கு காரணம் என்ன? அதை நாம் உணர்ந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினால் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது அந்த தடைகள் உடையும். முதல் தடை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறோம். நாம் சில காரியங்களை நம் மன விருப்பத்தின்படி யோசிக்கிறதுனால, சிந்திக்கிறதுனால, செயல்படுகிறதுனால, தேவனுடைய நேரத்திற்கு காத்திராமல் மாம்சத்திலே கிரீஸ் செய்வதினாலே நாமே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறோம். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 2-3 சொல்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். உன் சந்ததி இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் அவர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் பெருகுவார்கள், இடம் கொண்டு பெருகுவார்கள். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள், பாழாய் கிடந்த இடங்கள் எல்லாம் குடியேற்றப்படும். ஆதலால் உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, உன்னுடைய வாசஸ்தலங்களை விரிவாக்கு, தடை செய்யாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாமே சில காரியங்களை யோசித்து, இது நடக்காது, இது எனக்கு வாய்க்காது, இதுக்கு நான் தகுதி இல்லை என்று நீங்களே ஒரு கணக்கு
போட்டு யோசிக்கிறது நிமித்தம், சிந்திக்கிறது நிமித்தம், அதை செயல்படுத்துகிறது நிமித்தம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. ஆனால் இன்று கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. சூழ்நிலையை பார்க்காதே, நீ தடை செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தையில் ஒரு காரியத்தை கொண்டு வர விரும்புகிறேன். யாத்ராம் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறிமுறித்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் இடையில உட்கார்ந்து அதை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையில் செத்து போனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்திலே சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்திலேயே நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டு செத்தா தாமலை, நீ இப்படி கொண்டு வந்து இந்த வனாந்திரத்திலே எங்களை திட்டமிட்டுகிறீரே, எங்களை கஷ்டப்படுத்துகிறீரே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இதே ஜனங்கள் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக 430 அடிமைதனத்திலே இருந்தபோது தேவ சமூகத்திலே இந்த செங்கல் செய்வது எங்களால் முடியவில்லை என்று சொல்லி, இந்த பார்வோனினுடைய ஆட்சியில் எங்களால் வாழ முடியவில்லை என்று சொல்லி தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு கூக்குரலிட்டார்கள். அந்த கூக்குரல் தேவனுடைய சந்நிதியிலே எட்டி தேவன் மோசேயை திரும்ப எகிப்துக்கு கொண்டு வந்து அடிமைதனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிக அருமையாக 10 வாதைகளை அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே அனுமதித்து ஜனங்களை தன்னை ஆராதிக்க விடுதலை செய்து செங்கடலை எவ்வளவு அழகாய் பிளந்து இது ஜனங்களுக்கு வட்டாந்தரையாகவும் பார்வோனுடைய சேனைக்கு பிரேத குழியாயும் மாற்றி மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றும் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இதற்கு முன் அதிகாரத்தை பார்க்கும்போது ஏலியின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்தி பேரிச்சம்பழங்கள் நீரூற்றுகளிலே உணரும்படி கழிவூறும்படி கர்த்தர் செய்தார். இதையெல்லாம் அனுபவிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செங்கடலிலே மாண்டு போயிருப்பார்கள். ஆனால் ஜீவனை கொடுத்து காப்பாற்றின தேவனை இவர்கள் அந்த கானானுக்குள் போகணும். ஆனால் அந்த கானானுக்குள் போவதற்கு சில சூழ்நிலைகள் சூறாவளி போல் இருந்தாலும் அதை சுதந்திரிக்க தேவன் நமக்கு போதுமானவர் என்று எண்ணாதபடிக்கு அவர்களே அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தடை செய்யாதே. அன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34 44 வாசிக்கும் போது கூட மலை பிரசங்கம் முடிந்த உடனே 5 அப்பம் 2 மீன் ஒரு மகனிடத்துல இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முதல் சீஷரிடத்திலே இவர்களுக்கு நல்ல புசிக்கிறதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த இடத்திலே என்ன சொல்லப்படுகிறது? ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இங்கு மாப்பிசுகிற தொட்டி இருக்கிறதா, உம்மிடத்திலே பணம் இருக்கிறதா என்று சொல்லி தடைகள் காணப்பட்டது. அங்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் சீஷர்கள் தங்கள் வாயினாலே தடைகளை அடுக்கிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சிறு பையன் கையில் வைத்திருந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கூடைகள் நிரப்ப கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். நீயே உனக்கு தடையாயிராதே, தடை செய்யாதே, சூழ்நிலையை பார்த்து தடை செய்யாதே. உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். முதல் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தடை செய்யாதே, தடை செய்யாதே. உன்னுடைய யோசனையினால், உன்னுடைய சிந்தையினால், உன்னுடைய செயல்களினால் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு நெகட்டிவ் கன்ஃபெஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்திற்குரிய காரியங்களை அறிக்கையிடாதே. 2வது கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு எது தடையா இருக்கிறது? நம்முடைய பாவங்களே, அக்கிரமங்களே நமக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 59 1-2 வாசிக்கும் போது, தேவனுக்கு விரோதமான, சபைக்கு விரோதமான காரியங்கள், ஊழியர்களுக்கு விரோதமான காரியங்கள், குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை நாம் பாவம் செய்கிறோம். இதோ உன் அக்கிரமங்களே, உன் பாவங்களே நான் உனக்கு செவி கொடாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அது தடையாயிருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவும் இல்லை, உன் ஜெபம் கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள் தடையாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார்.
இந்த காலவெளியிலே கூட உன் பாவங்கள், உன் அக்கிரமங்களை இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீ அறிக்கையிடுவாயானால் கர்த்தர் சொல், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், தீய நோக்கம் பாவம். இன்றைக்கு அந்த பாவத்தை, அந்த அக்கிரம சிந்தையை நீ உன்னை விட்டு அகற்றும் போது, உன்னை விட்டு அது கடந்து போகும்போது தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த உனக்குள் கிரியை செய்கிற அந்த பாவ கிரியைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு கர்த்தர் உன்மேல் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது. மகனே மகளே, அதை தூக்கி எறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீயே தூக்கி எறிய வேண்டும், நீயே மனமாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தவர்கள் சொல்லி நீ அதை செய்வதை காட்டிலும், அது உனக்கு வெட்கத்தை கொண்டு வருவதை காட்டிலும், இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு பாவ கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை நீ தூக்கி எறிவாயானால் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற வைத்திருக்கிறார். ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த பாவ சிந்தனைகள் தடையாய் இராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20-24 வாசிக்கும் போது கூட திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டு திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்க பிரயாசப்படுகிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஏன் அந்த வியாதி, ஏன் அந்த பிரச்சனை? அவனோட பாவம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்ததை நாம் பார்க்கிறோம். முதலிலே நாமே ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிறோம். நீ கர்த்தருக்கு பிரியமில்லாததை சிந்திக்கிறது நிமித்தம், செயல்படுகிறது நிமித்தம், யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ யோசிக்கிறது நிமித்தம் உன் ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் உனக்கு வச்சிருக்கிறார். மகனே மகளே, அதை இழந்துராதே. தடைகளை உடைத்ததை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நீ தடையாயிராதே. உன் பாவ கிரியைகள் தடையா இருக்கக்கூடாது. நீ ஒளித்து வைத்திருக்கிற காரியங்கள், நீ சிந்திக்கிற காரியங்கள், உன் பாவ கிரியைகள் உனக்கு தடையா இருக்கக்கூடாது. மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு சில தடைகள் காணப்படும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்திலே உண்டாகுது. 3.5 வருடம் பஞ்சம். அந்த பஞ்சம் முடிந்த உடனே எலியா ஜெபிக்கிறார். அப்பொழுது மழை கடந்து வருகிறது. அப்பொழுது ஆகாபை நோக்கி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 18:44, 7 தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா! மழை உம்மை தடை செய்யாதபடி உன் ரதத்தை பூட்டி கொண்டு ஓடு. 3.5 வருஷம் there was no drop of rain. ஒரு சின்ன துளி மழை கூட இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது எலியா சொல்லுகிறார், மழை பெய்ய போகிறது, கையளவு மேகம் புறப்பட்டு விட்டது. 7 தரம் அவர் ஜெபித்து சொல்லும்போது அந்த ராஜா சிந்திப்பார், என்ன 3 வருடம் மழை இல்லை, திடீர்னு இவர் மழை வருகிறது என்று சொல்லுகிறாரே என்று யோசனையை அறிந்த எலியா சொல்லுகிறார். தேவன் எலியா மூலம் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் ஆசீர்வாதத்திற்கு தடையிராதபடி, மழை தடையாய் இராதபடி, நீ மழையிலே நனைந்து போகாதபடி நீ இப்பொழுது ரதத்தை பூட்டி கொண்டு போ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறார். சில காரியங்கள் அதற்கு எதிர்மாறாக செயல்பட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீ பார்த்திராதபடி அதை நீ உதிரி தள்ளிவிட்டு நீ முன்னே ஓடும்போது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை, கர்த்தாவே, இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரை எங்களை காத்து இந்த ஜூன் மாதத்திலே பிரவேசிக்க செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நீர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், தடைகளை
நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே இதோ எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார், எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொன்னீரப்பா. இந்த சூழ்நிலைகள் சூறாவளி போல் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வேதனைகள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே, தடைகளை உடைத்தெறிந்து நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த மாதம் எல்லா தடைகளை உடைத்திருந்து நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்களே எங்களுக்கு தடையாயிராதபடிக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் தடையாயிராதபடிக்கு ராஜா, எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்யும். எங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரே தடையாய் இருக்கிற காரியங்களை நாங்கள் முன் வைக்காதபடிக்கு ராஜா, ஆண்டவரே அதை பாராதபடி அதை உதிரி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீங்க நீக்கி ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் ஒவ்வொருவரும் விசேஷமாய் +2 10th எழுதின பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா PG UG பரீட்சை எழுதின பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகள், வீடு கட்டி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் தடைகளை உடைத்தெறிகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.